ஹாய்ங்க, இது சண்டேவோட மினி விலாகு. நேற்று அமிர்தி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். என்னடா அமிர்தி அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு அமிர்தி பற்றி பெருசாக தெரியாது. சிஎம் விஜயோட பர்த்டேக்கு வனத்துறை மினிஸ்டர் அமிர்தி வண்டலூர் அந்த மாதிரி பார்க்கு என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னடா இருக்குது வேலூர் இந்த மாதிரி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம். சரி பக்கமாக தான் இருந்துச்சு. சரி போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மணிக்கெலாம் காலையில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பணும். ஸ்நாக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். உள்ளுக்கு எதுவும் கடை இருக்காதுன்னு சொன்னாங்க. வாட்டர் மட்டும் அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலூரா அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஏன்னா வெயில் சுற்றி கரடு அந்த மாதிரி ஒரு காஞ்ச நிலம் பகுதி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே போகும்போது எல்லா சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஏரியா தஞ்சாவூர் அந்த மாதிரி போன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இடத்துல நெல் பூச்செடி அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதாவது காருக்கு மட்டும்தான் நாங்கள் பார்க்கிங் சார்ஜ் பே பண்ணோம். என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ, பட் டிக்கெட் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. போயிட்டு கார் பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். டூ வீலர் பார்க்கிங்னால் கிட்ட வரைக்குமே நம்ம போய்க்கலாம். அப்புறம் நிறையா குரங்கு இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. குப்பை எதையும் போடக்கூடாது உள்ளுக்கு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. பார்க் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க. என்ன அப்படின்னா நிறைய வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு மினிமலான அனிமல்ஸு பேர்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. பாம்புமே பார்க்க போன இடத்துல ஒரு 2-3 பாம்பு தான் இருந்துச்சு. பெருசாக இல்லை. அதுவுமே விசிபிளாக இல்லை. உள்ளுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி பசங்களும் நல்லா வீட்டுக்குள்ளேயே இருக்குதுங்க. சரி கொஞ்சம் போயிட்டு வந்தால் ரிலாக்ஸாக இருக்குன்னு போனோம். ஆனால் இடம் உண்மையாலுமே இங்கே நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்ல கிளைமேட் கண்டிஷனு. வேலூரில் ரீசெண்டாக தான் மழை பெஞ்சங்காட்டி நல்ல ஒரு கிளைமேட் கண்டிஷன் இருந்துச்சு. சரி கொஞ்சம் தூரம் நாங்களே எல்லாம் பார்த்துட்டு பசங்களுக்கு பிளேயிங் ஏரியா இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஜாலியாக விளையாண்டாங்க. 3 பேர் எது விளையாடுறதுன்னு தெரியல. நல்ல கூட்டம் வர கூட்டம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போனப்போ நினச்சோம் யாருமே வரல, பெருசாக இல்லை போல் அப்படின்னு நினச்சோம். பட் எங்களை விட ரொம்ப காஞ்சி இருப்பாங்க போல். டூரிஸ்ட் பிளேஸ் வேலூரில் இல்லாதனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. கொஞ்சம் 11க்கு மேலே ஆகும்போது நல்ல க்ரௌடு ஆக ஆரம்பிச்சு. சரி ஓகே பாய்.